ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கி டெஸ்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட். யூஸ்வலாக எல்லாரும் இந்த ரெசிபி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்ற பேரை நான் சொல்ல போகிறதில்ல, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது ஒன்றும் ஒரு புது டிஷ்லாம் கிடையாது. இது ஒரு ட்ரெடிஷ்னல் டின்னர் ரெசிபி. நிறைய பேர் மறந்து போன, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பாரம்பரிய உணவு. இது கண்டிப்பாக உப்மா வெரைட்டி கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இந்த டிஷ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இதோட பேர் என்னன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்கேஸ் தெரியாதவங்களும் நீங்களே இதுக்கு க்ரியேட்டிவாக ஒரு பேர் வச்சு அந்த நேமும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு கரெக்ட் ஆன்சர், ஒரு க்ரியேட்டிவ் ஆன்சர் சொல்கிற 2 லக்கி சப்ஸ்கிரைபர் யாரு நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நேம்லெஸ் டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 1 கப் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, இது 3த்தையும் சேர்த்து நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். ஸோ இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 3 hours ஆயிடுச்சு. அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ரவை பதத்துக்கு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்து ரவை மாதிரி அரைக்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் பேட்சில் அரைச்ச குவான்டிட்டி. அரிசி பருப்பு அளவு அதிகமாக இருக்கிறதுனால பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்க எல்லா அரிசி பருப்பையும் அரைச்சாச்சு. இது கூட 1 கப் துருவன தேங்காய், 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த மிக்ஸை ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் ஹீட் பண்ணிக்கோங்க. இட்லி பிளேட்டில் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் வச்சு தண்ணி கொதி வந்த பிறகு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஷேப் முக்கியம் இல்லை, இது வெந்த பிறகு நம்ம உதிர்த்து விட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆவி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். இது ஒரு 15 to 20 minutes நல்லா வேகட்டும். இப்போ 15 minutes ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்த நேம்லெஸ் டிஷ் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக கிடைக்கும். இதை இப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இது நல்லா உதிர்த்து விட்டால் இன்னும் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வேக வச்சு எடுத்த எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுருங்க. இப்போ இது கூட தாளிதம் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் உளுந்து, இப்போ இது கூட கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸில் இதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான நேம்லெஸ் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பாரம்பரிய ரெசிபி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மறக்காமல் இந்த டிஷ்ஷோட பேர் என்ன, இல்லை நீங்கள் இதுக்கு க்ரியேட்டிவாக என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேங்கி டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.